செஞ்சிடலாமா? நான் செய்யலங்க, அப்பா தான் செய்வாங்க. ஊற வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு, பொடியா வெட்ட கேரட் இல்ல பீன்ஸ், தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். கோதுமை மாவை பூரி மாவு மாதிரி படைச்சிக்கலாம். உருளைக்கிழங்க தோல் உரிச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணிடுவோம். தேங்காய் எண்ணெய், பிடித்த வெட்டின வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா. ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் உருண்டை பிடிச்சி மசாலா உள்ளே வச்சு சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம்.